Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு பொது சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 3500 கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கிராமம் தோறும் செல்லும் செவிலியர்களின் முகவர் பதிவேட்டை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு பொது சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிதாக யூவின் என்பதை கொண்டு வந்திருக்கின்றனர். ஃபீல்டு ஸ்டாஃப்களுக்கு முகவருகை பதிவேடு என்பது சாத்தியமற்றது. எனவே இந்த ஃபீல்டு ஸ்டாஃப்களுக்கு முகவருகை பதிவேட்டை ரத்து செய்ய வேண்டும், யூவினை ரத்து செய்ய வேண்டும். போர்க்கால அடிப்படையில் உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள், மருத்துவர் பணியிடங்கள், மருந்தாளர் உள்ளிட்ட அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சாலை அமைக்கும் பணியினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி துவக்கி வைத்தார். பெருமூச்சு ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டரங்கிற்கு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பெயரை மாற்றி கருணாநிதி பெயர் வைப்பதற்கு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டரங்கிற்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரை மாற்ற வேண்டும் என திமுக கவுன்சிலர்கள் தீர்மானம் கொண்டு வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் அரங்கத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த மாமன்றத்திற்கு டாக்டர் கலைஞர் பெயரை வைப்பதாக கூறினார்கள். நாங்கள் இதை வன்மையாக கண்டித்து வெளிநடப்பு செய்துவிட்டோம். ஏற்கனவே பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரில் இந்த மாமன்ற கூட்டம் இருந்தது. இப்பொழுது திடீரென்று மாற்றி டாக்டர் கலைஞர் பெயரை வைத்துள்ளதாக தீர்மானம் போட்டுள்ளார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து வெளிநடப்பு செய்துள்ளோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மழைநீர் இன்னும் வடியாத நிலையில் வீட்டிற்கு செல்ல அதிகாரிகள் நிர்பந்திப்பதால் முகாமில் தங்கியுள்ள மக்கள் வெளி பிதுங்கி தவிக்கின்றனர். குமுலூர் கிராமம் புத்தூர் காலனியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர். இன்னும் தங்கள் பகுதியில் வெள்ள நீர் வடியாத நிலையில் அதிகாரிகள் வெளியேறுமாறு கூறுவதால் தங்களை அரசு காப்பாற்றுமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். கடத்தருவுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த கொசுக்கடியிலையும் நாங்க சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க பிள்ளைகளை வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்குதுங்க சார். நீங்க கருணை உள்ளத்தோடு எங்களுக்கு உதவி பண்ணணும் சார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நிவாரணம் வழங்கினார். வடக்கு வெள்ளூர் கிராமத்தை சேர்ந்த லதா மற்றும் ரேவதி ஆகியோரின் வீடுகள் மழை காரணமாக இடிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து அறிந்த மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரண உதவிகளை வழங்கி ஆறுதல் கூறினார். இதில் ஒன்றிய கழக செயலாளர் உட்பட பலர் உடனிருந்தனர்.